வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 58வது தலைப்பு திக்கஜம் மீண்டது. அதை பற்றி சொல்ல போனேன். இதுக்கு முன்னாடி 57 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள். 3000 புதல்வர்களும் அழிந்தது கேட்டு சூரபத்மன் பெரிதும் மனம் கலங்கினான். அவனுடைய தலைமை அமைச்சர் தர்மகோபன் அவனுக்கு பலவாறு ஆறுதல்கள் கூறினான். போர்க்களத்திலே இறங்கிவிட்ட ஒருவன் தன் சுற்றத்தார்களும் நண்பர்களும் கொல்லப்பட்டால் கூட சிறிதும் மனம் கலங்காது முன்வைத்த காலை பின்னுக்கு இழுக்காது வெற்றி அல்லது வீர மரணம் என்ற கொள்கைகளோடு போரிட வேண்டும். அவ்விதம் இருக்க புத்திரர்களுடைய மரணம் கேட்டு அவன் மனம் கலங்குவது முறையல்ல என்று அமைச்சன் எடுத்துச் சொன்னான். சூரனுடைய மனமோ பழிவாங்க துடித்தது. வீரபாகு தேவரையும் சிவபாலனையும் கொன்றால் ஒழிய தன் மனம் அமைதியுறாது என்று தெரிவித்தான். அதுவரை அசுர குலத்துக்கு ஏற்பட்ட பேரிழப்புகள் போதுமென்றும் தானே யுத்தத்திற்கு செல்வதாகவும் புறப்பட்டான். தர்மகோபன் அவனை தடுத்து வீரர்களுடன் தான் செல்வதாக புறப்பட்டான். அஷ்டதிக்கு கஜங்களில் ஒன்றான புண்டரீகத்தை கொண்டு வருமாறு உத்தரவிட்டான். தென்கிழக்கு திசையின் காவல் யானையான அதன் மீது ஏறி தர்மகோபன் யுத்தத்திற்கு விரைந்து சென்றான். போர்க்களத்திலே பூத சேனைகளையும் வீரபாகு தேவருடன் இருந்த 1,00,000 வீரர்களையும் கண்டபோது தர்மகோபனுடைய மனம் சிறிது கலங்கியது. அவர்களை வெற்றி கண்டு திரும்ப முடியுமா என்ற சந்தேகம் எழுந்தது. போர்க்களத்திலே மனம் கலக்கம் கூடாது என மனத்தை திடப்படுத்தி கொண்டான். எண்ணற்ற சேனைகள் அநேகவித ஆயுதங்களுடன் தனக்கு துணையாக இருக்கையில் கவலை ஏன் என்று மனத்தை தேற்றிக் கொண்டான். யுத்தம் தொடங்கியது. பூதர்களும் அசுரர்களும் தாக்கிக் கொண்டார்கள். தர்மகோபன் பூதர்களிடையே பாய்ந்து தாக்கினான். புண்டரீகன் துதிக்கையால் வீரர்களை தூக்கி வீசியது. தந்தங்களால் குத்தியது. கால்களினால் மிதித்தது. வாளை சுழற்றி அடித்தது. வீரர்கள் ஆயுதங்களாலும் பாறைகளாலும் புண்டரீகத்தை தாக்கினர். அதன் உடலிலிருந்து இரத்தம் பெருகியது. அப்போதும் வலிமை குன்றாது அந்த யானை வீரர்களை நாற்புறமும் சிதறி ஓடும்படி செய்தது. வீர மார்த்தாண்டரும் வீர புரந்தரும் புண்டரீகத்தின் உடலிலே எண்ணற்ற கணைகளை செலுத்தி அதன் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றனர். தர்மகோபன் பானங்களை மழையாக பொழிந்து அவர்கள் இருவரையும் செயலிழந்து நிற்குமாறு செய்தான். அதை பார்த்து வீரபாகு தேவர் தம்முடைய ரதத்தை அவன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார். அவரை கண்டதும் தர்மகோபன் கோபத்தோடு பானங்களை பிரயோகித்தான். வீரபாகு தேவர் வேலாயுதத்தை எய்தார். அது அவனுடைய மார்பை ஊடுருவி அப்பால் சென்றது. அவன் உணர்விழந்து யானையின் மீது சாய்ந்தான். புண்டரீகம் முன்னே பாய்ந்து வீரபாகு தேவருடைய ரதத்தை தாக்கி அழித்தது. அவர் வேறொரு ரதத்தில் ஏறி யானையின் உடலை பானங்களால் துளைத்தார். புண்டரீகம் மறுபடியும் வீரபாகு தேவரின் ரதத்தை நெருங்கியது. அவர் முன்னே பாய்ந்து ஒரு கையால் அதன் துதிக்கையை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் அதன் கன்னத்திலே அறைந்து தூக்கி எறிந்தார். யானையுடன் பூமியிலே வந்து விழுந்த தர்மகோபன் அந்த அதிர்ச்சியிலே மயக்கம் நீங்க பெற்றான். மிகுந்த கோபத்தோடு வஜ்ராயுதத்தால் வீரபாகு தேவரை பாய்ந்து அடித்தான். அவர் அதை கையால் தடுத்து பிடுங்கி அவன் மார்பிலே அடித்தார். தர்மகோபன் அந்த அடியை தாங்காது அலறிக்கொண்டு கீழே விழுந்து உயிரை விட்டான். தர்மகோபன் இறந்ததும் புண்டரீகம் வீரபாகு தேவரை நெருங்கி அவரை வணங்கியது. ஐயனே, தென்கிழக்கு திசையிலே காவல் யானையாக இருந்து வரும் புண்டரீகம் நான். தர்மகோபனால் சிறைப்பிடிக்கப்பட்ட நான் அவனுடைய கொடுமைகளுக்கு ஆளாகி அவற்றை தாங்க மாட்டாது அவனிட்ட பணிகளை செய்து வருகிறேன். அவனுடைய உத்தரவை மீற முடியாது. யுத்தத்திற்கு வந்தேன். என் நிலைமையை உணர்ந்து என்னிடம் கருணை காட்ட வேண்டும். என் இருப்பிடத்திற்கு திரும்பி முன்போல நான் காவல் பணியை செய்து வர அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டியது. அதை புறப்பட்டு செல்ல அனுமதித்தார் வீரபாகு தேவர். அசுர வீரர்கள் தோற்று ஓடிப்போய் விட்டதாலும் இரவு வெகுநேரம் ஆகிவிட்டதாலும் அன்றைய போர் அத்துடன் முடிந்தது. அனைவரும் மகிழ்ச்சியோடு பாசறைக்கு திரும்பினர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவு புறப்பட்டான் பானுகோபன். 59வது தலைப்பு அடுத்த பதிவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.